ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविंध्य शिरोधिनि वाजिनि विष्णु विलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कंड कुडुंबिनि भूरि हृदे जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुधे रम्यगवर्धिनि शैलसुधे ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 30/5/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக சுபகாரியங்கள் இந்த மந்தவாரத்திலே செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இன்றைய தினம் வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரம் கூடிய வைகாசி மாதத்து பௌர்ணமி பூரணை. பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள், அதேபோல் பல கண்ணகி அம்பாள் ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள், அம்பாள் ஆலயங்களிலே சங்காபிஷேகங்கள், குளிர்த்தி வைபவங்கள் என பல்வேறு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெறும். அந்த வகையிலே மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இன்றைய தினம் தீர்த்த உற்சவம் கண்கண்டலிங்க தீர்த்த கரையிலே இந்த தீர்த்தோற்சவம் சிறப்பாக நடைபெறும். அடியவர்களெல்லாம் அங்கே ஆலய நிர்வாக சபையினர்கள் சைவ அபிமானிகள் சங்கத்தினரெல்லாம் தெற்பை அணிந்து அங்கே கங்காதேவிக்கு பூஜைகள் நடைபெற்று அபிஷேகம் நடைபெறும். கங்கே ஜமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்கின்ற வகையிலே சப்த தீர்த்தங்களையும் அங்கே பூஜிக்கப்பட்டு தீர்த்தக்கரையிலே அபிஷேகம் நடைபெற்று சுவாமி தீர்த்தமாடியதும் அடியவர்களெல்லாம் தீர்த்தமாடுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் அந்த தீர்த்தமாடியவுடன் அர்ச்சனை வழிபாடுகள் நிறைவு பெற்றதும் சகல அடியார்களுக்கும் தீர்த்தக்கரையிலேயே அன்னதானம் பூஜை நடைபெறும். மகேஸ்வர பூஜை என்கின்ற அன்னதானம் அடியவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு மீண்டும் சுவாமி ஊர்வலமாக வந்து இரவு துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம், அதனைத் தொடர்ந்து சண்டேஸ்வரி உற்சவம், ஆச்சாரிய உற்சவம் என்பனவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. பற்றாப்பளை கண்ணகி அம்பாள் ஆலயம், மட்டவில் பண்டிதலட்சி கண்ணகி அம்பாள் ஆலயம் இவ்வாறான பல்வேறு ஆலயங்களிலே பொங்கல் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு கண்ணகி அம்பாள் ஆலயங்களிலே இந்த சடங்கு என்கின்ற வகையிலே சிறப்பானதாக படையல்கள் வைத்து மடைபடவி அங்கே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் தீமிதிப்புகள் என்பனையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய நாள் இன்றைய தினம். இந்த வைகாசி விசாகமும் வைகாசி மாதத்து பௌர்ணமியும் சேர்ந்த நாள் சிறப்பானதாக பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடும் யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பைத்தாழ்வு பெல்வில் அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவத்திலே தீர்த்த உற்சவம்
தேவஸ்தான ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குருவருள் ஆசியோடு விண்ணுலக ஆசியோடு இந்த மகோற்சவம் சிறப்பாக நடைபெறும். இதுபோல் பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற உற்சவங்களில் நாம் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.